ஹாய் எல்லாருக்கும் மோனிகா பிரகாஷின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நியூசிலாண்டில் ஆக்லாண்டில் ஃப்ராங்க்லின் ரோட் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ஆல் ஓவர் த வேர்ல்ட் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நியூசிலாண்டில் இந்த ஃப்ராங்க்லின் ரோடுங்கிற இடம் கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். அப்படி என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ பின்னாடி பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி லைட் டெக்கரேஷன்ஸ் இந்த தெரு ஃபுல்லாகவே பண்ணியிருப்பாங்க. இன்னும் நமக்கு அது விசிபிலிட்டி இல்லை, சன்செட் ஆனதும் நல்லா பார்க்கலாம். ஸோ அதை பார்க்க தான் இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சைட்லேயும் அவங்கவுங்க வீட்டில் எப்படி லைட்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மாதிரி ஓனர் ஆஃப் திஸ் சேனல் என்ன காணோம் நீங்கள் மட்டும் வந்து பண்ணுறீங்களேன்னு நினைக்க வேண்டாம். அவங்களுக்கு இன்றைக்கி ஒர்க் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு நாங்கள் அவங்களோட லீவ் அப்போவே ஷூட் பண்ணோம். உங்கள் எல்லாருக்கும் கிளியராக காமிக்கணுங்கிறதுக்காக அதை 4Kயில் போட்டோம். ஆனால் எங்களோட லேப்டாப் 4K எடிட் பண்ண சப்போர்ட் பண்ணல. ஸோ நான் அகெயின் இந்த இடத்துக்கு ஷூட்டுக்கு வந்திருக்கேன். பார்ப்போம் எந்த மாதிரி அமையுதுன்னு. டைம் நைட்டு 7:30 மணி ஆகுது. ஆனால் இன்னமும் இவ்வளோ வெளிச்சம் இருக்க தான் செய்யுது. இங்கே நியூசிலாண்டில் சம்மர் அப்போ அவ்வளோ சீக்கிரம் சன்செட் ஆகாது. நம்ம ஊர் மாதிரி தான். நம்ம ஊரில் எப்படி வெயில் காலத்தில் ஒரு 6:30 மணி போல் பொழுது சாயுமோ, இங்கே ஒரு 9 மணி ஆகும் பொழுது சாயறதுக்கு. சன்செட் ஆன பிறகு தான் நான் இந்த ஸ்ட்ரீட்டை உங்களுக்கு சுற்றி காமிக்கலான்னு இருக்கேன். காரணம் அப்போ தான் நல்லா இதோட லைட்ஸ் தெரியும். ஸோ சன்செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவங்கள இறக்கி விட்டாச்சு, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. சன்செட் ஆகிற வரைக்கும் இவங்களை எதுக்கும் நடக்க வச்சுட்டு நம்ம மட்டும் போயிட்டு வர வேண்டியதான். எங்கே வந்திருக்கோம்? சரி வாங்க போகுமா, போய் பார்ப்போமா. ஆக்சுவலாக அது இங்கே உள்ள ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டு. இங்கே நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவங்கள இங்கே நிப்பாட்டி ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். இங்கே வாங்க வாங்க போதும் வாங்க. ஜாலியா இருக்கு உங்களுக்கு. அவரை போய் நின்னுங்க. பாருங்க அம்மா பாருங்க, அவங்க போட்டோ எடுக்கிறதா நினைச்சு அங்க போய் நிக்கிறாங்க. இங்க பாருங்க எல்லாரும் எங்க நிக்கிறாங்க, நீ எங்க நிக்கிற வீரா? சரி ஓகேங்க, சன்செட் ஆகும்னு நானும் வெயிட் பண்ணேன். பட் ஆல்மோஸ்ட் டைம் 9 ஆகிடுச்சு. இப்போ என்ன தெரியுதோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு மேலே பாப்பாவும் கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்கன்னான்னு தெரில. ஏன்னா நான் 7:30க்கு இங்கே வந்தேன். இருட்டாகும் நானும் வெயிட் பண்ணுறேன். பட் ஆகின பாடு இல்லை. மணி 9 ஆகிடுச்சு. சரி வாங்க போய் பார்ப்போம் ஒரு வீடாக. இந்த ஃப்ராங்க்லின் ரோட்டில் 1992லேருந்து லைட்ஸ் போட்டுட்ருக்காங்களாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸாக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையாகவே இவ்வளோ க்ரௌடை நான் ஆக்லாண்டில் பார்த்ததில்ல. நைட் அவுட்டிங்கும் நான் அதிகமாக வந்தது கிடையாது. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. ரொம்ப க்ரௌடாக இருக்குது. அதுவும் இது 24ஓட இந்த லைட்டிங்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அதனாலே இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது. கொஞ்சம் நான் நடந்து போகையிலே உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அதை பாருங்கள். நான் லாஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அந்தந்த வீட்டில் அந்தந்த வீட்டோட எலிவேஷனுக்கு ஏற்றபடி பின்னாடி லைட் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஷீ இஸ் என்ஜாயிங் ஆக்சுவலி. இந்த வீட்டில் ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி லைட் போட்டிருக்காங்க ஃபுல்லாக ப்ளூவில். உண்மையை சொல்லணும்னா வ்ளாக் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா நம்மளால் கேமராவே நீட்டிகிட்டு இருக்க முடியல. ஃபுல்லாக க்ரௌட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போனபடியே இருக்காங்க. இவ்வளோ வேற வச்சுட்டு என்னால் எடுக்க முடியல. தெரியாமல் நான் தனியாக வந்துட்டேன். ரொம்ப இல்லைங்க, ஒரு 2 தெரு இந்த சைடும் ஆப்போசிட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கே கூட்டம் இங்கே ஜேன்னு இருக்குது. இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம பின்னாடி கிவி பேர்ட்ஸ் பின்னாடி ஒரு 3 கிவி பேர்ட் இருக்க மாதிரி அந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்காக அங்கங்கே லைட்டிங் பண்ணியிருக்க இடத்துலலாம் மக்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அந்த வீட்டில் தான் ஆக்சுவலி இந்த சைட்லேயே ரொம்ப டாப்பாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. என் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இந்த வீடை தான் நான் சொன்னேன். இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்காமல் போகாத ஆளே கிடையாது. எல்லாருமே இங்கே நின்று தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் பேக் கேமில் காமிக்கிறேன் பாருங்கள். சரி ஓகே, நம்ம இங்கே ஸ்டாப் ஆக வேண்டாம். நெக்ஸ்ட்டு வீடு அடுத்தடுத்து போவோம். நான் உங்களுக்கு நான் போகும்போது இப்படி சைடில் வச்சு காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டுங்க. அப்பா எங்கடா காணோம்? ஜீசஸ் கிறிஸ்ட் இருக்க மாதிரி சொன்னேன்னா எங்கெங்கெல்லாம் நல்ல நல்ல ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு க்ரௌடு இருக்கும். அந்த க்ரௌடுக்கிட்டே ஏன்னா எல்லோரும் வர்றதே கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சுற்றி பார்க்க தானே. ஸோ அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது. பாருங்க ஒரு தாத்தா ஸ்டைலாக இருக்காப்புல, கிறிஸ்மஸ் தாத்தா. நம்ம ஊரில் என்ன பண்ணியிருப்போம், திருவிழா அப்படின்னா ஊரில் உள்ள மாரியம்மன், முருகர், பிள்ளையார்னு சொல்லி என்ட்ரன்ஸ்லலாம் வச்சு அதுக்கு ஒரு லைட்டிங் பண்ணியிருப்போம். இங்கே கிறிஸ்மஸ் தாத்தா, ரெயின்டீர் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதை டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ஒரே ஒரு குறை தான், நம்ம ஊராக இருந்தால் என்னரோ மாரியம்மான்னு ஒரு பாட்டை போட்டுட்ருப்பாங்க. இங்கே அது கிடையாது. இவங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி வர மாதிரி தெரியுது. வேறு எங்கே பார்த்தியாடா? வா, என்னது அது? என்னது?
ஓகே, ஏதோ பாப்பாக்கு பிடிச்சிருக்கு. இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணதுக்கு ஒருத்து தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் என் பின்னாடி தெரியுது பாருங்கள், இந்த வீட்டில் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே தான் நின்று இன்ட்ரோ பேசினோம். ஸோ அந்த இடம் இப்போ லைட்டப் ஆனதும் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டுக்கு நம்ம போயிடலாம். இடையிலே வந்து ஒரு ஜீப்ரா கிராசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கங்கே கார் அப்பப்போ ஸ்டாப் பண்ணும் போதே நம்ம க்ராஸ் பண்ணிட்டா தான். அங்கே தெரியுற அந்த வீடு தான் நம்ம ஆப்போசிட்லேருந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. ரூல்ஸ் என்னென்னா 7:30லேருந்து 10 o'clock வரைக்கும் தான் இந்த லைட் இங்கே போடுவாங்க. அது பிறகு எல்லார் வீட்லேயும் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. இங்கே ஒருத்தர் வந்து ஏதோ வாசிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு இவ்வளோ பேர் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு என்ன வாசிக்கிறேன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று வாசிக்கிட்டு இருக்காரு. என்ன சாங்குன்னு எனக்கும் தெரியல. க்ராஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த கூட்டத்தில் அங்கங்கே அவங்க அலோவ் பண்ணும் போது நம்ம க்ராஸ் பண்ணாதான். என் பின்னாடி இருக்க இந்த வீட்டோட டெக்கரேஷன் பாருங்களேன். ரொம்ப பெரிய டெக்கரேஷன்லாம் இல்லை, ஆனால் அந்த செடி அதோட சின்ன சின்ன லைட்ஸோட பார்க்க அழகாக இருக்குது. ரொம்ப ரசித்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பெரிய ஒரு ஃபோட்டோ மேக்னெட் அப்படின்னா அது இந்த மரத்தை தான் சொல்லணும். எல்லாரும் இதுக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்காமல் இங்கேருந்து போகவே மாட்டுறாங்க. டைம் ஆகிட்டே இருக்குது, 9:20 ஆயிடுச்சு டைம். நானும் வீட்டுக்கு போகணும். ஸோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு காமிக்க முடியுமோ அதை நான் காமிச்சிட்டு கிளம்புறேன். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக என் வீட்டுக்கு பின்னாடிங்கிறேன், எனக்கு பின்னாடி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். சாண்டா வந்து எல்லாருக்கும் கிஃப்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஆக்சுவலாக நாங்கள் அன்றைக்கி வந்த போது எல்லா வீட்லேயும் அவ்வளோ லைட்ஸ் போட்டிருந்தாங்க. இப்போ எண்ட் ஆகிறதுனால க்ளோஸ் பண்ணுறாங்க போல். என் பின்னாடி பாருங்கள், ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி எவ்வளோ அழகாக லைட் போட்டிருக்காங்கன்னு. எல்லோரும் இதுக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. லைட்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, என் தங்கச்சியும் நானும் வந்து எங்கள் ஸ்கூல் வேனில் போனது தான் ஞாபகம் வருது. பக்கத்தில் பட்டுக்கோட்டைங்கிற டவுனில் தான் நான் வந்து ஸ்கூலிங் பண்ணேன். ஸோ எங்களுக்கு வந்து வேனில் தான் வந்து எங்களை அழைச்சிட்டு போவாங்க. வரும்போது நாங்கள் வர்ற வழியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய ஸ்டார் கட்டி விட்டுருப்பாங்க. அந்த ஸ்டார் பார்த்துட்டே போகும்போது மாற்றி அந்த ஸ்டார் உனக்கு, இந்த ஸ்டார் எனக்குன்னு வீடு வரத்துக்குள்ளே எவ்வளோ ஸ்டார்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது, எவ்வளோ ஸ்டார்ஸ் அவகிட்ட இருக்குது. எந்த ஸ்டார்ஸும் எங்கள்கிட்ட இருக்காது, பட் வரும்போது சொல்லிகிட்டே வரோன்னே எது எங்களுக்குன்னு. ஸோ அதெல்லாம் வந்து எங்களோடதுங்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொன்று மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டெக்கரேஷன்லாம் யார் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே இந்த ஃப்ராங்க்லின் ரோடு அப்படிங்கிற இடத்துல இந்தோட வீட்டோட உரிமையாளர்கள் தான் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுலாம் ஒரு 30 வருஷம் விளக்கமாகவே வச்சு பண்ணிகிட்ருக்காங்க கிறிஸ்மஸ் டைமில். மோஸ்ட் பியூட்டிஃபுல் டெக்கரேஷனே இதை சொல்லலாம். பெருசாக வீடை எதுவுமே ஹைலைட் பண்ணாமல் அழகாக ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த ரெயின்டியர் வச்சு சுற்றி இந்த மாதிரி லைட்டிங் போட்டிருக்காங்க. ரொம்பவே அன்பிலீவபிளாக இருக்குது. 9:30 மணிக்கு இவ்வளோ க்ரௌடு வந்து ஆக்லாண்டில் அதுவும் போயிட்டுருக்காங்கன்னா ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்பா ஜொலிக்குது பாருங்கள், அப்படியே இங்கே ஃபுல்லாக வார்ம் ஒயிட் லைட்ஸ் போட்டு. எங்களோட கல்யாணம் வந்து அவங்களோட வீட்டில் தான் நடந்துச்சு. ஸோ அவங்க வீடு ஃபுல்லாகவே வந்து இந்த வார்ம் ஒயிட் லைட் போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க எங்கள் கல்யாணத்துக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஓகேங்க, இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டுக்கு சாரி அவிரா, வம்புழுக்காத அவிரா. அவ்வளோதான், இதுக்கு மேலே காமிக்கிறதுக்கு இங்கே எதுவும் இல்லை. இந்த 2 தெருவில் என்ன லைட் போட்டிருக்காங்கங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் உங்களுக்குலாம் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது ஃபஸ்ட் டைம் தான். ஏன்னா நான் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நம்ம ஊர்லலாம் வந்து சென்னையில் இருக்கும்போது இந்த மால்லாம் டெக்கரேட் பண்ணி பார்த்துருக்கேன். பட் இவ்வளோ லைட்டிங்ஸ் வந்து ஒரு வீட்டில் போட்டு டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட் டைம். இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டுக்கு வந்தாச்சு நம்ம. இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ அந்த சைடு ஒரு ஸ்ட்ரீட் பார்த்துருக்கோம், இந்த சைடு ஒரு ஸ்ட்ரீட் பார்த்துருக்கோம். அவ்வளோதான் இந்த ஃப்ராங்க்லின் ரோட். இப்போ நம்ம சிக்னல் விழுந்ததும் இந்த இடத்த க்ராஸ் பண்ணி அப்படியே திரும்பி வந்த வழியிலே போய் பஸ் ஏற வேண்டியது தான். ஆக்சுவலாக எனக்கு பயமாக இருக்குது இந்த மாதிரி நான் நீட்டி கேமரா பிடிச்சிட்டு வரதுக்கே. ஒரு வீட்டு ஓடினா கூட என்னால் துரத்திட்டே பிடிக்க முடியாது. இந்த சிக்னல் க்ராஸ் பண்ணி வந்தோம்ல, ஸோ இப்போ அந்த வந்த க்ரௌடெல்லாம் இப்போ இந்த இடத்துல போயிட்டுருக்காங்க. பாதை வந்து ரொம்ப பெருசு கிடையாது, சின்னோண்டு பாதை தான். அதனால் கொஞ்சம் எல்லாம் ஒன்று பின்னாடி தான் போக வேண்டியதாக இருக்குது. ஹார்ட் ஃப்ரேம் வச்சுருக்காங்க. அவங்களும் வந்திருந்தால் நான் போய் அதில் நின்று எடுத்துருப்பேன். இப்போ நாங்கள் 2 பேர் வந்ததுனால எங்களே எடுத்து கொடுக்கவும் யாரும் கிடையாது. ஸோ போக வேண்டியதான் அப்படியே பார்த்துட்டே வீட்டை பார்க்க. ஆக்சுவலாக என்னென்னா அந்தந்த வீடை வந்து கிட்டக்கு இருந்து பார்க்கறதவே எட்டி வச்சு பார்க்கும்போது அழகாக இருக்குது. இப்போ நான் இங்கேருந்து அந்த சைடை காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பக்கம். சூப்பராக இவ்வளோ தூரம் நடந்து வந்ததில் இந்த வீட்டில் தான் வந்து ஆக்சுவலி கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் வச்சுருக்காங்க. பாருங்கள் க்ரௌடு எவ்வளோ வருதுன்னு. ஃபேக்ட் என்னென்னா, இப்போ இந்த இடம் பார்க்கும்போது உங்களுக்கு க்ரௌடாக ஃபீல் ஆகும், அப்பா கூட்டமாக இருக்குது ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு. இந்த இடத்த விட்டு தாண்டி ஒரு பக்கத்து தெரு நம்ம போயிட்டோன்னா போதும், அப்படியே நீங்கள் ஒரிஜினல் நியூசிலாந்து பார்க்கலாம். ஒரு சத்தம் இருக்காது. இப்போ நான் எப்படி திரும்பி வீட்டுக்கு போக போகிறேன்னு எனக்கே தெரியல. சாண்டாவே வந்து வாசிச்சுட்டு இருக்க மாதிரி வச்சுருக்காங்க.
இவ்வளோ பேர் நடந்து போனாலும் ஃபுல்லாகவே நியூசிலாந்து மக்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லாருமே வந்து சைனீஸ், இந்தியன்ஸ், மேக்ஸிமம் வந்து சைனீஸும் இந்தியன்ஸ் தான் இதில் இருக்காங்களே. இங்கேருந்து வந்து ஒரு சூப்பர் வியூ இருக்குது, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நியூசிலாண்டோட ஃபேமஸ் ஸ்கை டவர் வந்து இங்கேருந்து ரொம்ப சூப்பராக தெரியுது. எவ்வளோ அழகாக லைட்டப் ஆகிருக்கு பாருங்கள். சிட்டி வியூவே இந்த இடத்துலேருந்து சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. சில வீட்டிலலாம் ரொம்ப சிம்பிளாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த வீடு ஃபுல்லாக லைட்ஸ் போடல. ஒரு சின்ன மான், இந்த பக்கம் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயே ஃப்ளவர்ஸில் இருக்குது, அழகாக பண்ணியிருக்காங்க. வீடியோட ஆரம்பத்தில் உங்ககிட்ட நான் எங்கே காமிச்சேன்னா இங்கேருந்து தான் வந்து இப்போ அந்த ஸ்ட்ரீட்டையும் இந்த ஸ்ட்ரீட்டையும் நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னேன். ஆனால் இப்போ எவ்வளோ ஒரு க்ரௌடாக இருக்காங்க பாருங்கள். பாப்பாவும் இதுக்கு மேலே கோஆப்ரேட் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம். மேக்ஸிமம் நான் காமிச்சிட்டேன், அவ்வளோதான். இப்போ பார்த்த வரைக்கும் எல்லா வீடும் பார்த்தாச்சு. பௌபவாடா. சரி, ஓகேங்க, வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்லாண்டில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இதுதான் ஆக்லாண்டில் ஃப்ராங்க்லின் ரோடில் போகிற கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னம்மா வந்துருச்சாடா? சரி, அம்மா வச்சு விட்றேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பிரகாஷ் நடராஜன் அப்படிங்கிற எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரகாஷ் நடராஜன் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். The Christmas tree's on fire, Santa's holding the lighter. My parents are both liars, I got gifts but 1 subscribers. Thanks for the candy basket. Hi சொல்லுங்க. Hi, what is your name? அவிராவோட வந்து ஃப்ரெண்டு. ஒரே பாசமலையாக இருக்கேன். Merry Christmas everyone. எல்லாருக்கும் எங்களோட கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பாய் பாய்.